ராகுல் வந்து என்னோட இன்ஸ்டா ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட். அவர் வந்து அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனது A to Z எல்லாமே தெரியும். நல்லா ஷேர் பண்ணி பேசி பழகின ஃப்ரெண்டு தான் நாங்க. அவரு ஒரு கட்டத்துல நான் அவங்க அம்மா எனக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது ஒன்றும் இல்லாம சரியாயிருன்னு சொல்லி ஆதரவு கொடுத்த ஒரு பொண்ணு தான் நான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனதுல இருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து ஃபுல் டீட்டெயில் மேரேஜ் ஆகி 6 மந்த் நான் பொழைச்சேன் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா தெரிய வந்துச்சு. கோயம்புத்தூர்ல தான் அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பேர் பிரீத்தி. அவங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க. 6 மந்த் வாழ்ந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் விசாரிக்கும் போது அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணதுனால மட்டும்தான் அந்த பொண்ணும் போயிருச்சு. அவரே சொல்லியிருக்காரு, இதனாலதான் அவ போயிட்டா, என்னை விட்டு போயிட்டா அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. நான் இருந்துட்டு விடுப்பா ஒண்ணும் இல்ல, நல்லா இருந்தோம்னா. ஆனா வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எங்களை மாதிரி யாராலையும் வாழ முடியாது. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு வீட்டுல மறைக்க சொன்னாங்க. சரி போ கல்யாணமே பண்ணிட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன். நான் எங்க மாமியார் ஒரு வருஷம் அங்க இருக்கும்போது அதுக்கடுத்து வேண்டாம் நீங்க வேற பக்கம் போயிருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிட்டு தானே போனேன். ஒரு வருஷம் 3 மாசம் எங்க மாமியார் வீட்டுல வாழ்ந்திருக்கேன் நானு. 3 மாசம் அளவுல இங்க லாஸ்ட் 3 மாசம் வளையக்கரை வீதி, ஈரோடு வளையக்கரை வீதியில தான் நான் இருந்தேன். நானும் அவரும் அங்க வந்துமே சந்தோஷமா தான் இருந்தோம். இந்த குடிப்பழக்கத்துக்கு எப்படி அடிமையானாருன்னா, என் மாமியார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் சம்பாரிச்சுட்டு வந்தாருன்னா, உனக்கு உடம்பு சலுப்பா இருக்கான்னு சரி கேட்கும் போதெல்லாம், சரி ராகுல் வாங்கிக்கோ, சரி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து காசு கொடுத்து வீட்லயே வாங்கிட்டு வந்து குடிக்க வச்சு பழகினதுதான் இந்த பழக்கம். அது ரொம்ப காலப்போக்கில் அதிகமாயிருச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், அம்மா இது லைஃப்ல செட் ஆகாதுமா, இப்படி குடிச்சு பழகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்ப நான் பழகிறேன்னு மொத சண்டை என் மாமியாருக்கு எனக்கு இதனாலதான் வந்துச்சு. ஒரு கட்டத்துல இது ரொம்ப அதிகமாகுச்சு. என் மாமியார் வீட்டுல இருக்கும்போது ரொம்ப அதிகமாச்சு. என் மாமியாரையும் மீறி கேள்வி கேட்கும் போது அவங்களையும் போட்டு சித்திரவதை பண்ணாரு, என்னையும் அடிச்சாரு. அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன்னா ஒரு கட்டத்துல சொல்லவும் தான் நான் இங்க வந்தேன். அது இப்போ இருக்க அதிகமாகி ரொம்ப ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சு, ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னா இப்ப பொங்கலுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆச்சு.